அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு குன்றென நிமிர்ந்து நில். புதிய ஆத்திச்சூடியில் ஒரு அற்புதமான வரிகள். குன்றென நிமிர்ந்து நில். என்ன சொல்கிறாருன்னா பாரதியார், குன்றை போன்று நிமிர்ந்து நில்லுங்கள். குன்று என்பது மலையை விட உயரம் குறைவானது ஆகும். மழை பெய்தால் மலையானது சரியும். ஆனால் பாறையால் ஆன குன்றானது நிமிர்ந்து நிற்கும். நீங்கள் செய்யும் தொழிலின் தகுதி மற்றவரின் தொழிலின் தகுதியை விட சற்று குறைவாக இருந்தாலும் உயரம் என்பது தொழிலின் தகுதி இல்லை, உங்களிடம் உள்ள நேர்மையில் உள்ளது. அதாவது எந்த தொழில் பார்த்தாலும் அந்த தொழில் இழிவானது நினைக்காதீங்க. அது குன்றை போல் நிமிர்ந்திருக்கணும். என்ன அருமையாக சொல்கிற பாருங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீ பயந்து போகாத, நடுங்கி போகாத, தலை குனிஞ்சு போகாத, கூனி குறுகி போகாத, குன்றென நிமிர்ந்து நின்றார். ஏன்னு கேட்டிங்கன்னா, மண்ணாக இருந்துச்சு அப்படின்னா சரிஞ்சிடும். பாறைகள் இல்லையா, அந்த பாறைகள் இருக்கிறதுனால அது அது கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிது. மலையை விட உயரம் கம்மி தான், ஆனால் குன்றென நிமிர்ந்து நிற்கிது. அதாவது உன்னுடைய மழை பெய்தால் மலையானது சரியும், ஆனால் பாறையால் அது குன்றானது நிமிர்ந்து நிற்கும். அதை போல் எப்படின்னா, அந்த குன்று போல் உன்னுடைய வாழ்க்கையும் எண்ணமும் நிமிர்ந்து நிற்கும் அப்படின்றாரு. இப்போ ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தொழிலை பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அந்த தொழில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இயல்பாக அந்த தள்ளுவண்டி போட்டிருப்பான் ரோட்டு கடையில். அவனுக்கு ஒரு என்னடா நம்ம தள்ளுவண்டி போட்டிருக்கோமே அப்படின்னு நினைப்பான். பக்கத்தில் பார்ப்போம், ஒரு ஹோட்டல் இருக்கும், பெரிய ஹோட்டல் இருக்கும். அதை பார்த்துட்டு இங்கே பெரிய ஹோட்டலாக இருக்குது, நம்ம ஒரு தள்ளுவண்டி நினைக்கிறோமே அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு தாழ்ந்த எண்ணம் இருக்கலாம். அவர் அதான் சொல்கிறாரு, நீ செய்கிற தொழில் உனக்கு மிகப்பெரியது. அவனை கண்டு நீ தாழ்ந்து போகாத. உன்னுடைய குணமும் உன்னுடைய எண்ணங்களும் சரியாக இருந்துச்சு, அல்லது உன்னுடைய சிந்தனை சரியாக இருந்துச்சு அப்படின்னா நீ நிமிர்ந்து நிற்கலாம். செய்கிற தொழில் இழிவாக இருந்தாலும் அந்த தகுதியை நம்ம இழக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதான் குன்றென நிமிர்ந்து நில் அப்படின்றார். அடுத்து பாருங்கள், கூலி தொழில் செய். அதாவது நம்ம எல்லோரும் சேர்ந்து கூலி தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது பாரதியார் காலத்தில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. பாரதியார் காலத்தில் அது ஒத்து போகலாம். ஆனால் இன்றைக்கி கூலி தொழில் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்டா நம்மளை கவுத்துட்டு போயிடுவானுங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு பாருங்கள், அவர் சொல்கிறார் பாருங்கள், ஒன்று கூடி தொழில் ஈடுபடு, சிறு முதலால் லாபம் சிறிதாகும், 1000 பேர் ஒரு முதலால் லாபம் உயருமென்றோ தோழர்களே என்றார் பாரதிதாசன். எப்படி பாருங்கள், அருமையாக சொல்கிற பாருங்க. ஒருத்தன் 2 பேர், இப்போ இல்லை, அவர் சொல்கிறது அந்த அருமையான அந்த காலத்தில் ஒருத்தர் பண்ணால் அதோட லாபம் குறைவாக இருக்கும். ஒரு 100 பேர் சேர்ந்து பண்ணோம்னா லாபம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒன்று கூடி தொழில் செய்யுன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி அது ஒத்துவோமான்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 பேரை சேர்த்து வச்சு தொழில் பார்க்குறோம் அப்படின்னா அந்த 4 பேர் 4 விதமாக இருப்பான். நம்மள்ட்ட இருந்த எல்லா பணம் பொருள் எல்லாத்தையும் ஆட்டை போட்டு போயிடுவான். அப்போ என்னன்னு பாருங்கள், கூலி தொழில் செய்யுதுங்கிறது அந்த காலத்தில் பொருந்தது, இந்த காலத்தில் பொருந்துமானா இருக்கும். நேர்மையாக இருந்தால் பொருந்தும். நேர்மைங்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? நேர்மையாக இருந்தால் அது பொருந்தும். அதனால் கூலி தொழில் செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அனைவரும் கூலி தொழில் பண்ணோம்னா அதனுடைய லாபம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணுறாரு. அடுத்து பாருங்கள், கெடுப்பது சோர்வு. சோறு நமது செயல்பாட்டை கெடுத்துவிடும். சோர்வடைதல் இகழ்ச்சியை தேடித்தரும். எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியாது அப்படின்றார். அதான் ஏற்கனவே ஒரு இது பார்த்தோம் இல்லையா, சோம்பேறித்தனம். அதே மாதிரி தான் இது. சோர்வு நம்ம என்ன ஆகும்னா, நம்மளை எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடாது. அப்படி அது செய்கிறோம்னா அந்த சோர்வுங்கிறது நம்மளை தடுத்து நிறுத்தும். அப்படி தடுத்து நிறுத்துச்சு அப்படின்னா இகழ்ச்சியை நமக்கு தேடி தரும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஆர்டரு எடுக்கிறாங்க. அந்த ஆர்டர் சரியான நேரத்தில் முடிச்சு தரல அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மள்ட்ட ஆர்டர் தரமாட்டாங்க. அது ஏன்னா நம்மளுடைய சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனத்தினால அந்த ஆர்டர் நம்ம விட்டுட்டோம். அப்போ அந்த இதுவே இப்படியே ஒரு தொழிலில் இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அப்படின்னா இறுதியாக என்ன பண்ணுவோன்னா அந்த தொழில் வீணாக போயிடும், நலிவடைந்துடும், லாபம் வராது, நஷ்டத்தில் போய் விட்டுரும். அப்போ சோர்வுங்கிறது எங்கே கொண்டு விழுது பார்த்தீங்களா? அப்போ அதனால தான் சொல்கிறாரு, நீ சோர்வாக இருக்காத. சோர்வு இருந்துச்சு அப்படின்னா என்னாகும், உன்னுடைய மிகப்பெரிய பள்ளத்தை கொண்டு போய் தள்ளி விட்டுரும். அதாவது இகழ்ச்சியை தேடித்தரும். அப்போ எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது சுறுசுறுப்பாக செய்ய. அப்படி செஞ்சீங்கன்னா உனக்கு மிகப்பெரிய ஒரு பலனை தேடித்தரும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறார். அப்போ நமக்கு வாழ்க்கையில் சோர்வுங்கிறது இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பாக இருக்கணும். சுறுசுறுப்பாக இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியமாக தான் நல்லா வாழலாம்.
அப்படிங்கிற விஷயத்த அப்போவே அவர் பதிவு பண்ணுறாரு. யார்? பாரதியார். அப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் பாருங்கள், நமக்கு வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை அழகாக படம் பிடிக்கிற மாதிரியே அவர் சொல்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கான வார்த்தையாக இருக்குது, நம்ம வாழ்க்கைக்கான வார்த்தையாக இருக்குது, வாழ்க்கைக்கான சொல்லாக இருக்குது. அந்த வாழ்க்கைக்கான தேவையான எல்லா பதிலும் அதில் கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்த அப்போவே பாரதியார் வந்து அழகாக பதிவு பண்ணி வச்சுருக்காரு. நன்றி.